நீங்கள் இந்த நாளிலே ஆண்டுடைய வசனத்தை கேட்கும்படி தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. உங்கள் மத்தியிலே இருப்பதை குறித்து நானும் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு கர்த்தர் உற்சாகமான ஆவியை தருவாராக. கடந்த வாரத்தில் நாம் தியானித்த அதே தலைப்பின் கீழ் இன்னொரு பகுதியை தியானிக்க போகிறோம். தேவனை நோக்கி எப்பொழுதும் வேண்டுதல் செய்யுங்கள் என்ற தலைப்பின் கீழே கடந்த வாரம் ஒரு 3 காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கு 4, 5, 6, 7 போன்ற 7 வரைக்கும் குறிப்புகள் இருக்கிறது. நாம் கர்த்தர் சித்தமானால் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. ஆராதனை முடிவில் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. கர்த்தருடைய நீங்கள் ஒன்றா வயசானவங்க மேலே கூட உட்காந்துங்க, போங்க, இப்போ சேரில் உட்காந்துங்க, பின்னாடி உட்காந்துங்க. வயசானவங்களுக்கு கொஞ்சம் தயவுசெய்து அவங்கள சேரில் உட்காரத்துக்கு நீங்களே கூப்பிட்டு உட்கார வைங்க. உட்காந்து. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை நோக்கி எப்பொழுதும் வேண்டுதல் செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை நோக்கி எப்பொழுதும் செய்கிறீங்களா? கடந்த வாரம் கேட்டு போய் எத்தனை பேர் நல்லா வேண்டுதல் பண்ணீங்க? நாங்கள் பண்ணுற வேண்டுதலெல்லாம் என்னது? மொட்டை போடுறது, அந்த வேண்டுதல் இல்லை. இது தேவனை நோக்கி, தேவனை நோக்கி உங்களுடைய தேவைகளை குறித்து, காரியங்களை குறித்து தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். சரி, இன்றைக்கு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15 19 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எபேசியர், எல்லாம் பைபிள் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்குது எபேசியர். நிறைய பேருக்கு பைபிளில் திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க எல்லாரும் திறந்து பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் படிக்கும்பொழுது நீங்களும் சேர்ந்து அந்த வசனத்தை கவனிக்கணும். அப்போ தான் சொல்கிற சத்தியம் உங்களுக்கு புரியும். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே, முழங்கால் படிட்ட பிறகு என்ன வேண்டுதல் செய்யறாருன்னு பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே. இரண்டாவது ஒரு வேண்டுதல் பண்றாரு. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன அருமையான ஒரு வேண்டுதல் பாருங்க. இப்படி வேண்டி இருக்கிறீங்களா என்னைக்காவது? சொல்லுங்க. அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லை பாஸ்டர், நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, அதான் சொல்ல வரீங்க. அதுக்கு இதுக்கும் ஒன்றுமே கிடையாது. வேண்டுதல்லாம் இப்படி இருக்கணும். ஆண்டவர்கிட்ட வேண்டும் பொழுது இப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி வேண்டிக்கணும். எப்படி வேண்டுறாரு பாருங்க. பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, என்னதுங்க? முழங்கால் படியிட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் ஒரு முழங்கால நின்று ஒரு வேண்டுதல் செய்யறது கஷ்டமா? இல்லை, செய்ய முடியும் தானே? அப்போ முழங்கால் படியிடணும். முழங்கால் படியிட்டு இவர் என்ன சொல்றாரு? நீங்கள், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்றாரு. என்ன வேண்டிக் கொள்றாரு? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். முதல் என்ன வேண்டுறாரு? ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும். முதல்ல நீங்கள்லாம் உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாக இருக்கிறீங்களா? வெளி தோற்றத்தில் வேணால் நல்லா வல்லமையாக, நல்லா பார்க்குறதுக்கு
நல்ல தோற்றம் நல்லா இருக்கலாம், ஆனால் உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுடைய பேர் தான் ஆத்துமா. அந்த உள்ளான மனுஷனுக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். இந்த மேலான மனுஷனுக்கு என்ன தேவை? உணவு தேவை, உடை தேவை, அவ்வளோதானே தவிர. ஆனால் உள்ளான மனுஷனுக்கு தேவனுடைய வல்லமை தேவை. அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்? நோயாளியாக இருக்கக்கூடாது, பலப்பட்டவனாக இருக்கணும். உள்ளான மனுஷனில் அப்படிப்பட்டவங்க தான் தேவனோடு நிலைச்சிருப்பாங்க. எவ்வளோ துன்பம் வந்தாலும் நின்று சகிப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பனைமரம் போல் செழித்து ஓங்குவாங்க. எவ்வளோ புயல்லையும் பனைமரம் விழாது, எல்லா மரம் விழும். தேக்கு மரம் விலை உயர்ந்தது, விழுந்துடும். எந்த மரம், சந்தன மரம் கூட விழுந்துடும். ஆனால் ஒன்றும் பனை மரத்தை கொடுத்து ரொம்ப விலை கொடுத்து யாருன்னா வாங்குவாங்களா? ஆனால் அந்த மரம் அவ்வளோ புயலில் நிற்கும். புரியுதா நான் சொல்கிறது? தேக்கு மாதிரி, சந்தனம் மாதிரி பளபளப்பாக இருக்கிற மரங்கள் கூட புயலை விழுந்துடும். ஆனால் ஒரு கவர்ச்சியும் இல்லை அந்த மரத்துக்கு. ஒரு பார்க்கிற தோற்றம் கூட, ஒரு பார்த்து ரசிக்க கூட தோற்றம் இல்லாத ஒரு மரம் அது. அதனுடைய தோற்றம் ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆனால் அது புயலில் நிற்கிது, ஸ்ட்ராங்காக நிற்கிது. பெரிய வேர் கூட அது கிடையாது. ஆனால் அந்த மரத்துக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்குது. அது போல அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து. அப்போ நம்மளுடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணுமா? வல்லமையாக பலப்படணும். அடுத்த வசனம் பாருங்க, விசுவாசத்தினாலே கிறிஸ்து இருதயங்களில் வாசமாக இருக்கணும். இருக்கிறாரா? எத்தனை பேர் இருதயத்தில் கிறிஸ்து வாசமாக இருக்கிறாரு? எப்படி வாசமாக இருக்கணும்? விசுவாசத்தில். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். எப்படி இருக்கணும்? கிறிஸ்து உங்கள் இருதயத்தில், சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் அவரை உள்ள கொண்டு வாங்க. எனக்குள் இயேசு இருக்கிறார். மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியன்னு கொலைசியர் 1:27 வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறார் இயேசு உங்களுக்குள்ள? ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்வார்? ஆவியானவர் வருவார் போவார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சூழ்ந்தே இருக்கிறார். இன்னும் அவர் போல பெந்தேகோஸ்து நாளில் வந்தார்ல, ஆண்டவர் வருகை மட்டும் இருப்பார். அதனால தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு அது, நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், சத்தியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், நீதி நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தார்னா நீங்கள் விழிப்பாக இருப்பீங்க, இருதயத்தில் கிறிஸ்து வாசமாக இருக்க முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆவியை கொடுத்தார். ஆவியை ஏன் கொடுத்தாரு? குதிக்கிறதுக்கு இல்லை, தலை விரிச்சிட்டு ஆடுறதுக்கு இல்லை, அதுக்கு ஆவியை கொடுக்கல. ஆவியை கொடுத்தது எதற்காக? உன் வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கை காணும்படியாக, உன் உள்ளம் ஸ்திரமாக இருப்பதற்காக, உன் உள்ளத்தில் தேவன் வாசமாக இருக்கும்படி. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கணும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி. எப்படிப்பட்ட வேறு இருக்கணும்? சொல்லுங்க, நல்லா வாய் திறந்து சொல்லுங்க. அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா நான் சும்மா நினச்சிட்டிங்களா? சும்மா அப்படியே ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்குது பிரதர் அப்படின்னு இல்லை. ஸ்பிரிச்சுவல் என்பது மிக மிக முக்கியம். நல்ல தேவனோடு கூட உறவாடுங்க, அவரோடு கூட ஐக்கியமாக இருங்க. எந்த சூழ்நிலை தள்ளாட விட மாட்டார். அதானே உண்மை? அதானங்க உண்மை? ஆமாம், என்ன மோதினாலும் சரி தள்ளாட விட மாட்டார். உன் கால்களை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். வாசிக்கிறீங்களா? பைபிளை வாசித்திருக்கீங்களா? நான் எல்லா வீட்டுக்கும் போனால் இந்த வசனத்தை வாசிக்காமல் இருக்க மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் வாசிப்பேன். ஏன்னா உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நீ எப்படி இருக்கணும்? அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக, நிலை பெற்று இருக்கணும். சகல பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் அதை உணரணும். அதை உணர்ந்து நடக்கணும். இந்த உலகத்தில் எனக்கு தேவன் செலுத்தின அன்பு, கலை கூட நல்லா ஒரு பாட்டை பாடணும். இயேசுவின் அன்பை நினைத்திடுவேன். எப்படி நினச்சி பாடினீங்களா? எத்தனை பேர் நினச்சி பாடினீங்க? இல்லைங்க, ஏதோ ஒரு பாட்டை சிஸ்டர் பாடுறாங்க, நானும் கூட சேர்ந்து பாடுறேன் பிரதர், அப்படி இல்லை. அந்த அன்பை நினைக்கணும். இந்த பாட்டில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, எவ்வளோ கருத்து இருக்குது. ஒரு 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 திரைப்படல் பாடலை கேட்டுட்டாவே அப்படியே உள்ள மயங்கிடுதா இல்லையா? உள்ள மயங்கிடுதா இல்லையா? ஆனால் ஆண்டவர் பாட்டு நம்மளை எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம எவ்வளோ உற்சாகப்படுத்தணும். பாடல் வேலைன்னு சொன்னாவே நம்ம ஏதோ அமைதியாகிறோம் இல்லை. நல்ல வாயை திறந்து நல்ல கர்த்தரை பாடுங்க. ஏதோ சபையில் மாத்திரம் இல்லை, வீட்டில் போய் கூட நல்ல ஒரு பாட்டு புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. பாட்டு புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்ச பாடல்களை பாட ஆரம்பிங்க.
நீங்கள் பாட பாட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆவிக்குரிய அன்பு. தேவனுடைய அன்பை பாடுங்க, தேவனுடைய தயவை பாடுங்க, தேவனுடைய கிருபையை பாடுங்க. எப்படிப்பட்ட அன்பை செலுத்தினார், அகலமும் நீளமும் ஆழமும் உயரும் இன்னதென்று உணர்ந்து அதை உணரணுமா? ஆமென். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணுமா? எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? அறிவுக்கு எட்டாத இப்படி ஒரு அன்பை தேவன் செலுத்தினாரா? எவ்வளவு அடிமட்டமாக உனக்காக எனக்காக போகணுமோ போயிட்டாரு பாருங்க. இவ்வளவு ஒரு சிலுவையில், ஈன சிலுவையில் போய் தொங்குற அளவுக்கு அவ்வளவு கீழே போயிருக்கிறார் நமக்காக. உயர்ந்த தேவன், சொல்லுங்க பார்க்கலாம். உயர்ந்த தேவன் எனக்காக ரொம்ப கீழே போனார், பாதாளம் வரைக்கும் போயிட்டார். போனாரா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியாதுங்க பாஸ்டர், நமக்கு ஏன் அவ்வளோ தூரம் வம்பு? அவர் எங்கே போனால் எனக்கு என்ன? என்னங்க, ஏசுநாதர் எங்கே போனால் எனக்கு என்ன பிரதர்? நான் எங்கே போனேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. 3ஆவது தெருவில் கடைக்கு போனால் 4ஆவது தெருவில் தேடுறேன். சில நேரங்களில் புது ஏரியாவுக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்படி தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு, ஒரு முறை நாங்கள் ஒரு ஏரியாவில் வீடு வாங்க இந்த ஜெமிமாவை தீப்பெட்டி வாங்கின அமிச்சோம். குழந்தைய காணவே காணும். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனால் 2-3 தெரு தள்ளி போயிடுச்சு புது வீடை தேடி. நாங்கள் இதை காணுமேன்னு தேடுறோம். பெட்டி போனால காணுமேன்னு. அப்புறம் யாரோ பார்த்துக்கிட்டு வந்து இது உங்கள் பிள்ளையான்னு கொடுத்துட்டு போனாங்க. நல்ல வேலை அப்படியே வாமான்னு கூப்பிட்டு போகாமல். நிறைய நேரம் அப்படி தான் நம்ம வழி தெரியாமல் போயிடுறோம். ஆண்டவருடைய வழியை கற்றுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கற்றுக்கணும். ஆண்டவருடைய வழியை தெரிஞ்சுக்கணும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள சொல்லுங்க. அறிவு கெட்டாத என்னது? நான் பாச திட்டார் பொழுது இல்லை இல்லை, யாரையாவது அறிவு கெட்டன்னு சொல்லி பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறது. இங்கே அது சொல்லலை, அறிவுக்கு எட்டாத. எல்லாம் சொல்லுங்க மறுபடியும். நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுங்களேன். அறிவுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிற அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும். என்னங்க? அப்புறம் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறைஞ்சிருக்கணும். உங்களை பார்த்தா உங்ககிட்ட தேவனுடைய கிருபை இருக்குப்பான்னு சொல்லணும். மரியாதை பார்த்து தேவதூதன் என்ன சொன்னா? கிருபை பெற்றவளே. என்ன வாழ்த்துதல் பாருங்க. உங்களை பார்த்து சொல்லணும், உங்ககிட்ட கிருபை இருக்குமா, ஏனால் தான் இவ்வளோ நல்ல ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறேன். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சரி. சிலரெல்லாம் ஆண்டவர் நம்பி பொறுப்பை ஏன் கொடுக்குறாருன்னா, அவன் கிருபை உள்ளவனாக இருக்கிறான், கிருபை உள்ளவளாக இருக்கிறான். அதனால தான் அந்த வேலையை சிறப்பாக செய்வாங்க பாருங்க. சிலட்ட வேலையை கொடுத்துட்டு நம்மளே கொல்லி கட்டி எடுத்து முதுக சோஞ்சிக்கின கதையாயிரும். சிலட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு எதை எடுத்து சோஞ்சிக்கின மாதிரி ஆகிடும்? கொல்லி கட்டி எடுத்து முதுக சொரிஞ்சா என்ன ஆகும்? அந்த மாதிரி நிலையாயிரும். ஆண்டவர் அதெல்லாம் விரும்பலை. நீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்னு அந்த வசனம் சொல்லுது. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைந்திருக்கணும். அது என்ன பரிபூரணம்? எல்லா ஆஸ்திகளும். ஆஸ்தினா என்ன சொல்கிறேன்? பணம் மட்டும் இல்லை, பொன் வெள்ளி மட்டும் இல்லை. ஆபிரகாமை போல விசுவாசம், ஆபிரகாமை போல தேவனிடத்தில் நம்பிக்கை, வைராக்கியம் எல்லாம் இருக்கணும். பிள்ளையே குடுன்னு கொடுக்க வந்துட்டான் முன்னே. நம்மெல்லாம் குடுன்ன ஒன்று என்ன யோசிக்கிறோம்? இந்த ஆண்டவருக்கு வேறு வேலையே கிடையாதா? ஆண்டவர் குடுன்னு ஏன் கேட்குறாரு தெரியுமா? அதை ஆசீர்வத்து உங்ககிட்ட கொடுக்கத்தான். உன் கையில் இருந்தால் அது மல்டிப்ளை ஆகாது. நீ ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது அதை ஆசீர்வத்து கொடுப்பார். 5 2 மீன்களை ஆசீர்வத்து யார் கொடுத்தாரு? அவரே மூட்டை கட்டிட்டு போயிட்டார் ஆண்டவர். எப்பா எல்லாம் பேதரு யோவான் எல்லாம் வாங்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டுங்க, அங்கே எல்லாம் அப்படியே எல்லாம் ஓரம் கட்டி எல்லோரும் அனுப்பிச்சி விடுங்க. அந்த 5000 பேர் அப்படியே கிளம்பிட்டோம், எல்லாத்தையும் நமக்கு வைங்க, ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லாம். நம்மளாம் தான் அதான் பண்ணியிருப்போம். ஆனால் தான் அதான் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்களை சொல்ல, நீ எங்களை பற்றி ஏன்பா பேசுகிறேன்னு சொல்ல போகிறீங்க. என்னங்க? ஆண்டவர் மூட்டை கட்டிட்டு போல, கொடுத்து மிச்சம் 12 கூட நிறைய எடுத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, 12 கூட. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? 12 கூட. நான் அந்த புது வருஷத்தில் இந்த சம்பவத்தை பேசினேன். அவங்க ரூபி அம்மா சொல்லிட்டு போனாங்க, 12 கூட 12 மாதம் பாஸ்டர் நாங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கூட சொல்லலை, அவங்க சொன்னாங்க. 12 கூட 12 மாதம் நிறைஞ்சிருக்கும். என்னம்மா கத்திர ராசி வச்சாரா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் 6 கூட முடிஞ்சிருக்கு, 6 கூட இருக்குது. சந்தோஷமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க.
நீங்களாம் எப்பேற்பட்ட பிள்ளைங்க தெரியுமா? மகத்துவமானவருடைய பிள்ளைங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்? நம்மளை எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஏங்க நீங்கள் சந்தோஷமாக்குறீங்க? எங்களுக்கு எதுவும் தேவையில்லைங்க. கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறதே சந்தோஷம். அவர் இருந்தாவே எல்லாம் வந்துடும். ஒரு மனுஷனுக்கு ஒரு 4 ஆறுகளையும் ஒரு நதியை வச்சவர் சும்மா வச்சாரு. ஒரு கணவன் மனைவிக்கு தெரியும் அவங்க நிறைய ஜென்ரேஷன் வரப்போகிறாங்க. அதெல்லாம் பிரிந்து 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 உலகத்தை நிரப்பணும். யாக்கோபே நீ என்ன பண்ணுவ? வேர்பற்றி பூத்து குலுங்குவாய். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. அப்படிதான் தேவனுடைய பரிபூரணத்தை நிரப்பப்படணும், நிறைஞ்சிருக்கணும். நம்மளை எப்பவுமே மற்றவங்க முன்னாடி பரிதாபமாக காட்டக்கூடாது. யாராவது எனக்கு பரிதாபப்பட மாட்டாங்களா பிரதர்? கூடவே கூடாது. நான் ஊழியத்துக்கு ஆரம்பம் வந்தபோது நான் இருந்த சபைக்கு ஆப்போசிட்டில் இருந்த இன்னொரு சபைக்கு போகிற ஒரு சகோதரி, நான் அப்போ வந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். சர்ச்சில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்குனாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்கள் அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது மாதம் கொஞ்சம் அரிசி கிரிசி வாங்கி தரலான்னாங்க. நீங்கள் ஏங்க எனக்கு வாங்கி தரீங்க? நீங்கள் எனக்கு வாங்கி தரணும்? நீங்கள் என் சபை விசுவாசியே கிடையாது. என் சபை விசுவாசி எனக்கு வாங்கி தரலாம். என் சபையில் இருக்கிற மக்கள் எனக்கு செய்யலாம். அது உரிமை. ஒரு தகப்பனுக்கு செய்வாங்க. என் பிள்ளைங்கிட்ட நான் வாங்குவேன். ஆனால் நீங்கள் பார்த்து என்ன பரிதாபப்படக்கூடாது, பச்சைதான் பார்க்கக்கூடாது. அந்த நேரம் கஷ்டம்தான். எனக்கு கேட்டால் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் தேவன் அனுமதிக்கலை. யாரும் முன்னாடி நினைவே இருக்கக்கூடாது. ஒரு பரிதாபமான ஊழியக்கார மாதிரி. ஏழை ஊழியக்காரர் நாக்கை பிடிச்சி சறுக்கு சறுக்குன்னு சிரைக்கணும். ஏழை ஊழியக்காரர் யார் சொன்னது? இல்லாதவங்களாம் ஏழை ஊழியக்காரன் ஐயா என்னப்பா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் ஏழை ஊழியக்காரர். ஏன்னா சபையில் ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்பீக்கர் கிடையாது, ஒரு மைக்கு கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது. ஏதோ சூரிய வெளிச்சத்தில் தான் சபை நடந்துச்சு பகலில். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் நடத்துவாருங்க. தேவனுடைய எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறைந்திருக்கணும். உன் வீட்டை அப்படி ஆசீர்வதிக்கணும்னு வேண்டுங்க. உங்கள் வீட்டு ஹாலில் போய் நில்லுங்க. ஆண்டவரே என்னுடைய வீட்டின் ஹால் வந்து தேவனுடைய பரிபூரணத்தில் நிரம்பணும். என் உள்ள நிரம்பணும். என் உள்ளான மனுஷனுக்குள்ள அது இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும், அந்த வல்லமை இருக்கணும், அந்த பலன் இருக்கணும். இருந்தா புரியுதுங்களா நான் சொல்றது? அப்படி நிரம்பி இருக்கணும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்க. என்ன அழகான ஒரு வேண்டுதல் பாருங்க. இப்படி ஜெபம் பண்ணுங்க. யாருக்காதனா கூட யாரையாவது நீங்கள் ஜெபம்னு நினச்சிங்கன்னா சபைக்காக கூட இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒரு விசுவாச குடும்பங்களுக்கு இப்படி ஜெபம் பண்ணுங்க. தேவனே அந்த குடும்பத்தை நிரப்புங்கப்பா. நான் யார் வீட்டுக்கு போனால் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். அந்த குடும்பத்தை நிரப்புங்க, அந்த வீட்டை நிரப்புங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வாழணும். யாரை நம்பி வாழணும்? கர்த்தரை நம்பி வாழணும். கைவிட்டவங்களை நம்பி கவலைப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கைவிட்டவங்களை நினச்சி கலங்காதீங்க. ஆமாம், கர்த்தரும் கையை பிடிச்சிருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? அல்லேலூயா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பாடுவோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. எது நிரப்போம் உங்களை? உங்கள் கையை பிடிச்சிட்டாருன்னா? ஆமாங்க, கைவிட்டவங்களை பற்றி கலங்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கணும்? என் கை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. என் கையை பிடிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. சொல்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா உலகம் எப்போ வேணாலும் உங்களை கைவிடும். ரெடியாக இருங்க. இன்றைக்கி ரொம்ப நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், நான் ரொம்ப கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் உன்கிட்ட சொன்ன வார்த்தையிலேருந்து உங்ககிட்ட செய்கிற கிரியிலேருந்து மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அதனால் எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாத்துலேயும் நிறைந்தவங்களாக இருக்கணும், நிறைந்தவங்களாக இருக்கணும். ரெண்டாவது காரியம் சொல்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. சகரியா என்னும் ஒரு ஆசாரியனை குறித்து ஒரு சம்பவம் இருக்கிறது. அவன் மனைவி பெயர் எலிசபெத். அந்த ஆசாரியன் லூக்கா 1:13 வாசிக்கிறது முன்பதாக சரி வாசித்திருங்க. அதை லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி தூதன் அவனை நோக்கி சகரியாவே, நல்லா கவனிக்கிறீங்களா? சகரியாவே பயப்படாதே, பயப்படாதே. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதல் நினைச்சிருப்பீங்க? சகரியாவின் வேண்டுதல் என்ன? எஸ்தரை பார்த்து அகாசியர் உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் ராஜாவே சொல்றான்னு ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குற உன் வேண்டுதல் என்ன? ஒரு வேண்டுதலும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சமூகத்தில் இந்தந்த காரியங்களை குறித்து வேண்டுதல், சுகத்துக்கு வேண்டுதல் பண்ணணும். கடந்த வாரம் சொன்னல, சுகம் வேணுமா வேண்டுதல் பண்ணணும். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கணும் வேண்டுதல் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் பொருளாதார தரத்தை உயர்த்துங்க வேண்டுதல் பண்ணுங்க. நிறைய கடன் இருக்குதா வேண்டுதல் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, அதனால் சோர்ந்துடாதீங்க. நிறைய தேவைகள் குறைவா வருதா வேண்டுதல் பண்ணுங்க. ஆண்டவரே, குறைந்த வருமானத்தை நிறைந்த வருமானமாய் மாற்றும். நீங்க உழைச்சி நல்ல முன்னேறுங்க. உழைப்பை நீ உழைக்க உழைக்க தேவன் உன் உழைப்புக்கு பலனை தருவார். நம்மெல்லாம் யாரும் சோம்பேறிகள் கிடையாது. கர்த்தர் நமக்கு நல்ல பலத்தை தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. எதை கல் உடைக்கணுமா உடைப்பேன், மண்ணை தூக்கணுமா தூக்குவேன். ஒன்றும் கவலை கிடையாது, பயம் கிடையாது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பயம் இருக்குது? எதை வேணாலும் செய்வேன், எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கிறேன், எந்த வேலை வேணாலும் செய்கிறேன். ஆனால் என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? நல்லா தைரியமாக சொல்லுங்க. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் நீ கையிட்டு செய்யணும் வேலையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சகரியாவின் வேண்டுதல் என்ன தெரியுமா? அதே வசனத்தில் இருக்கு பாருங்க. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இவங்க 2 பேரும் சின்ன வயசு கிடையாது. கவனிக்கிறீங்களா? சகரியாவும் எலிசபெத்தும் சின்ன வயசு கிடையாது. அதே 7ஆம் வசனத்தை வாசிங்க. எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஐயோ, வயசானவங்களாயிட்டாங்களே. என்னங்க, விசுவாசத்துக்கு வயசே கிடையாது. உடனே ஒரு ஆமீன் சொல்லணும். சிலெல்லாம் கையை தட்டு குதி அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்க இந்த வார்த்தை கேட்டோன்னு விசுவாசத்துக்கு வயசு இல்லை. ஆமேன். விசுவாசத்துக்கு வயசு கிடையாது. அது எப்போ வேணாலும் உன்னை எழுப்பும், கிரியை செய்யும், உன்னை உயர்த்தி கொண்டு போகும். நமக்கு தான் வயசுன்னு ஒன்று இருக்கு. அந்த 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? இருவரும். அப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறான்? வயசானா கூட வேண்டுதல் பண்ணிதான் இருந்திருக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குழந்தையை தாரும், நானும் என் மனைவியும் கொஞ்சுவதற்கு ஒரு குழந்தையை தாரும். வயதானா கூட அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான், வேண்டுதல் பண்ணியிருக்கிறான். அதைத்தான் தேவதூதன் சொல்றான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கு மேலேயுமா நீ ஆசைப்படுற? நம்ம என்ன நினைப்போம்? ஆமாங்க. பிசாசன் சொல்லுவான், இதுக்கு மேலேயுமா நீ எழுந்திரிப்ப? ஆமாங்க, நான் இதோட அவ்வளோ தாங்க, பாஸ்டர் கூப்பிடுங்க, 2 பாட்டாவது பாடி என்னை கொண்டு போட்டோம். சாவறதுக்கு முன்னாடி பாட்டு பாட சொல்கிறாள் நம்மளுங்க இருப்பாங்க சில பேர். என்னங்க, இதுக்கு யாரை கூப்பிடணும்? ரெடியாக ஒருத்தரை வச்சிருக்கிறோம் நாங்கள், அவரை கூப்பிடுங்க, 2 பாட்டாவது பாடட்டும். ஐயா, நீங்கள் பாடும்போது உயிர் பிரியுது ஐயா. மலேசியாவுக்கு ஒரு பாஸ்டர் போயிருந்தாராம் ஊழியத்துக்கு. போய் விமானத்தில் இறங்குறார் மனைவியோட. செம்ம சந்தோஷம் அவருக்கு. மலேசியாவில் ஊழியத்துக்கு போகிறோம். போய் இறங்கின உடனே காரில் அழைக்க வந்தவங்க சொன்னாங்களாம், ஐயா, அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணணும். அவ்வளவுதானே, வாங்க போகலாம். போனால் 80 வயசுக்கு மேலான ஒரு பாட்டி பெட்டில் படுக்க வச்சு எங்கே பார்த்தாலும் நீடல் ஏறிட்டு இருக்குது. இந்த பக்கம் சிரிஞ்சி, இந்த பக்கம் குளுக்கோஸ், அந்த எல்லாம் ஏற்றி
ஏயா என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்ட வந்தீங்களா இல்லை இறுதி சடங்கு நடத்த கூப்பிட்ட வந்தீங்களான்ற மாதிரி அவருக்கே விசுவாசம் போயிடுச்சு. ஆனாலும் தளர்ந்து போய் மலேசியாவில் வந்த முதல் நாளே இப்படி ஆயிடுச்சே, முதல் சம்பவமே இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண பண்ண அந்த அம்மா இன்பமாக கண்களை மூடி ஜீவனை விட்டார்கள். இன்னத்தை கூட்டின்னு வந்தாங்க பாஸ்டர், அம்மாவை ஜெபம் பண்ணி 80 வயசில் எழுப்புறதுக்கு நம்ம விசுவாசத்திற்கு அளவே இல்லை. ஆனாலும் அவர் போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு தெரியல, வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் ஜெபம் பண்ணிட்டேன்னு. பாஸ்டர் வந்து அருமையான ஒரு ஜெபம் செய்து அம்மாவை ஆண்டவரோடு அனுப்பி விட்டார்கள். நல்ல வேலை, இந்த பாஸ்டர் வந்த நேரம் எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லாமல் அவனுக்கு நல்ல விசுவாசம் இருந்ததுனால இவ்வளோ நேரம் போகாமல் இழுத்து கொண்டிருந்த எங்கள் அம்மாவை ஐயா வந்து அனுப்பி வைத்திருக்கிறார்களே, இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்படியே உள்ள சந்தோஷம் அவருக்கு. அட பாவிங்க, நல்லபடியாக என்ன வாழ்த்துனானுங்களே. சில நேரங்கள் அப்படி தான் வயசாகி போச்சு எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும். நம்மளாம் அப்படி தான் ஆயிடுறோம். வயசானாவே ஒரு மூளையை தேடுறோம், எங்க நான் ஒரு இடத்துல உக்காந்துக்கிறேன் என்ன விடுங்க. இல்லை, முதிர் வயதிலும் சொல்லுங்க, முதிர் வயதிலும் கனி தந்து. யாருக்கு? 18 வயசு பையனுக்கா? 25 வயசு வாலிபனுக்கா? இது இல்லைங்க, அப் டு 80 இயர்ஸ் ஹோல்டுக்கு, 80 அபோவ் 80க்கு மேலே உள்ளவங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்னது? இந்த முதிர் வயது உள்ளவங்களாம் பார்க்குறாங்க என்ன, பாஸ்டருக்கு ரொம்ப பேராசை போலுக்குது. என்னங்க, நான்லாம் ஜெபம் பண்ணுற ஆண்டவர் 85 வயசில் கணீர் கணீர்னு பிரசங்கம் பண்ணோம். ஓ, இந்த ஆசையெல்லாம் இருக்குதா பாஸ்டருக்கு? என்னங்க, அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கதைக்கு சித்தமானா கத்தை சைன்மா செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. என்னங்க, நீங்களும் அப்படி இருக்கணும். முதிர் வயதிலும் சொல்லுங்க கனி தந்து, அதோட விட்டுல பசுமையும் சொல்லுங்க, பசுமையும் புஷ்டியும். என்னங்க, எப்படி இருப்பாங்களா? கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். சொல்லணும், உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருந்தால் அவங்கள இப்படி வாழ்த்துங்க. அன்றைக்கி நேற்று பார்க்குறேன், ஒரு 108 வயசு ஆயாக கேக் வெட்டியிருக்கிறாங்க. அந்த அம்மா உட்காந்து வெட்டுறாங்க, சந்தோஷமாக இருந்தது. என்னங்க, நம்மலாம் வந்து அப்படி தான் விசுவாசிக்கணும். ஆபிரகாமுக்கு எத்தனை வயசில் ஈசாக்கு பிறந்தா? 100 வயசு இல்லை. இவர்களோ வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ஆலயத்தில் வந்து ஊழியம் செய்யும் போது தேவதூதன் வந்து நிற்கிறான் பலிபீடத்தில். சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்றாரு, மகளே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. இந்த யோவான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. முன்னுரைக்கப்பட்ட என்ன தெரியுமா? இப்படி ஒரு தீர்க்கதரிசி வருவான்னு சொல்லப்பட்டவன். யார் வயிற்றில் வந்து பிறந்திருக்கிறான்? வயது சென்றவர்களோ இருந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும். அல்லேலூயா. நீங்கள் சும்மா தளர்ந்து போகாதீங்க. காலம் முடிஞ்சு போச்சு, நேரம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அவ்வளோதான். என்னங்க, அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, வீடு போங்குது, காடு வாங்குது. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. என்னங்க, அது வரனால வரட்டும், பார்த்துக்கலாம். இருக்கிற நிமிஷம் வர நல்ல ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நல்ல சந்தோஷமாக வாழ பழகணும். நல்ல கர்த்தருக்காக வாழணும். என்னங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க பாருங்க. நல்ல சந்தோஷமாக உற்சாகமாக ஆமேன்னு சொன்னால் தான் நான் பிரசங்க ஆரம்பிப்பேன் மறுபடியும். நல்லா பிரதர்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் என்ன நல்ல கர்த்தர் உங்கள் கர்த்தர் இடத்துல உங்களுக்கு வர்ற பதில் எப்படி இருக்கணும்? ஆமாம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேண்டுதல் செய்யுங்க. இந்த பாருங்க, வயசாய வேண்டுதலை விடாமல் நிறைவேற்றி இருக்கிறான் பாருங்க. அவன் வேண்டுதலுக்கு வயசே கிடையாது. எவ்வளோ வருஷம் வேணாலும் வேண்டுதல் பண்ணுங்க. ஒரு 10 வருஷமாக என் ஹஸ்பண்டுக்கு ஜெபம் பண்ணின்னுக்கிறேன், இன்னும் அதிகமாக தான் ஆகுது பாஸ்டர். விடாத, ஜெபத்தை அதிகம் பண்ணு. அவர் அதிகமாக்க நீங்கள் அதிகமாக்கணும். எது ஜெயிக்குதுன்னு முடிவில் பார்க்கணும். அதுதான் தேவை நம்மளுக்கு. பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு ஜெபம் பண்ணேன், நேற்று வர நல்லா இருந்தாலும் இப்போ ரொம்ப மோசமாயிட்டார் பாஸ்டர். நீங்கள் பண்ண சொன்ன ஜெபத்தினால தான் ஆயிட்டார் போல இருக்குது. இல்லை, அங்கே வேற வேலை செய்து, வேற ஒரு ஆவி கிரியை செய்து, இங்கே அப்போதான் நீ நினைக்கிறேன், ஓ என் ஜெப வேலை செய்து, என் வேண்டுதல் வேலை செய்து. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் வேண்டுதல் பண்ண அங்கே ஒரு மாதிரி குப்புனி எரியும், அங்கே ஒரு மாதிரி எழும்பும். என்னங்க, நாமெல்லாம் வேண்டுதல்களினாலேயே காரியத்தை நடத்தணும்.
நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் பார், ஒரு நாள் கர்த்தர் உன்னை சந்திப்பார். உங்கள் புருஷன் மட்டும் சவால் விடுங்க, சவால் விடுங்க. அடங்காத புருஷன் மட்டும் சவால் விடுங்க. அடங்க மாட்டேங்கிறல்ல நீ, கர்த்தர் ஒரு நாள் உன்னை சந்திப்பார் பார் உன்னை. நான் வேண்டுறேன் கர்த்தர்கிட்ட, தீமையாக வேண்டிடாதீங்க. என் புருஷன் கையை காலை ஒடிச்சு போட்டுருங்க ஆண்டவரேன்னு. அவர் தான்ப்பா சம்பாரிச்சு ஒரு 2 ரூபாவாவது கொண்டாந்து கையில் கொடுப்பாரு. என்ன அப்படி ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆண்டவரே என் கணவரை நல்லா உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க, அவர் உங்கள் மகனாக அவர் நடக்கணும், அதுபோதும் எனக்கு. அதான் என் வாஞ்ச. ஆண்டவரே இவன் அடங்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே, இவனை ஒரு கை பாருங்க ஆண்டவரே, ஒன்று கையை முறிங்க இல்லை காலை முறிங்க ஆண்டவரே. அப்படியே சில மனைவிமார் புருஷன் சொல்கிறாங்க, அடங்க மாட்டுற பார் உன் கையை காலாண்டு உடைக்கிறாரா இல்லையா. யாருக்கு நஷ்டம் நினைக்கிறீங்க? அம்பான்னு கை காலை வச்சு படுத்துக்குவான், நீ தான் தூக்கிட்டு திரியணும் இங்கத்திக்கும் அங்கத்திக்கும். ஜாக்கிரதை, உன் ஜபமே உனக்கு வேணையாக போயிடும். அப்புறம் புரியுதா நான் சொல்கிறது? ஜெபம் பண்ணுறதே புரோஜனமாக பண்ணுங்க. அப்புறம் ஆண்டவர் சொல், அப்புறம் நீ தூக்கி திரும்ப ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் நீ தரமா சொன்ன, நீ சொன்னதை நான் செஞ்சேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் யார் கஷ்டப்படுறது? என்னங்க, சமயத்தில் ஒரு சகோதரன் நான் கொஞ்சம் உதவி செய்ய போனேன், ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அவங்க மனைவி வந்தாங்க, பாஸ்டர் நான் இந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் இந்த பக்கம் பிடிச்சிங்கன்னு. எனக்கு ஏற்கனவே அவர் என்னை விட இவ்வளோ உயரங்கிறாரு, நான் அவருடைய இடுப்புக்குள்ளே தலையை விட்டு தூக்கி நிறுத்துறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் எனக்கு முதுகு வலிக்கு வைத்துச்சு. அவ்வளோ கஷ்டம் ஒரு ஆளை தூக்குறது, சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் ஒட்டு மொத்தமாக எங்கள் 2 பேர் மேலே தான் நிற்கிறாரு. இந்த பக்கம் அவர் ஒய்ஃப், இந்த பக்கம் நான். முடியலை, அவர் மொத்தமாக எங்கள் மேலே தான் நிற்கிறாரு. ரொம்ப கஷ்டம். அதனால் புருஷமாக நல்லா இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்ச புருஷனாக இருக்கட்டும். ஜெபம் பண்ணுவீங்களா? வேண்டுதல் செய்வீங்களா? இங்கே மனைவிக்காக வேண்டுதல் பண்ணா, மலடியாக இருக்கிறாளே ஒரு குழந்தை கொடுங்க. பின்னால் கர்த்தர் என்ன தந்தார்? ஒரு நல்ல தீர்க்க தரிசியை தந்தார், முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசி. அல்லேலூயா. தந்தாரா இல்லையா? சரி, பிலிப்பியர் 4:6 எல்லாம் சொல்லி முடிச்சிருவோம், இந்த வாரத்தோடு முடிச்சிருவோம். பிலிப்பியர் 4:6 கொஞ்சம் எடுங்க சீக்கிரம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து. என்ன சொல்லி போட்டிருக்குது? எல்லாவற்றையும் குறித்து. நீங்கள் பாதிக்கு மாத்திரம் கவலைப்படாமல் இல்லை, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் நாங்க அதான் பாயிண்ட் குறிச்சு வச்சுங்க. ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப தேவனுக்கு சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் சொல்லுங்க, தெரியப்படுத்திருக்கீங்களா? ஆண்டவர் டெய்லி லெட்டர் போடுங்க. லெட்டர்னா ஜெபம். நீங்கள் எதை பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்காதீங்க. அன்புள்ள இயேசுவே அப்படின்னு எழுதுனீங்கன்னா அப்புறம் அட்ரஸ் வந்து பரலோகம் அப்படின்னு நீங்கள் எழுதினாலும் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா அவன் திருப்பி எங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருவான், யாரோ பாவன். புரியுதா நான் சொல்கிறது? போங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க, சும்மா கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் கவலையோடு, உங்கள் கவலை தோய்ந்த முகம் நமக்கு முன்பாக வருகிறது, அப்படி இருக்கக்கூடாது. நாம அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க கொஞ்சம் வேகமா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், முதல்ல கவலைப்படுறத விடுங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் பண்ணி வேண்டுதல் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்த வேண்டியது தெரியப்படுத்திடுங்க. நிம்மதியா இருங்க. ஆண்டவர்ட்ட சொல்லிடுங்க, நிம்மதியா இருங்க. நீங்க ஏன் போட்டு மனசுல பாரப்பட்டுனே இருக்கிறீங்க? சில பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர்ட்ட போறது, எல்லா ஆண்டவரே என் மனபாரம் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா இறக்கி வச்சுட்டு திருப்ப தூக்கி தோல் மேலே போட்டு வந்துடுறது. நீங்கள் எதை இறக்கி வச்சுன்னா அதை தூக்கிக்கிறீங்க, மறுபடியும் தூக்காதீங்க, விடுங்க. எல்லாவற்றையும் குறித்து நான் எங்கே சொல்லிட்டேன் சொல்லுங்க, எங்கே சொல்லிட்டேன்? தேவனிடத்தில் சொல்லிவிட்டேன். இனிமேல் சொல்லிடுவீங்களா? அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? மனசு இல்லை, லேசாக இருக்கும், உங்களுக்கு பாரமாக இருக்காது. என்னங்க சொல்லிவிடுங்க, எந்த பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் பார்த்துக்குவார். அதுக்காக ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் ரேஷன் கடைக்கு போகும் பொழுதும் ஆண்டவரை அழைத்து கொண்டு போவேன். எதுக்கு? அரிசி தூக்குறதுக்கா? நான் பேங்க்குக்கு போகும் பொழுதும் ஆண்டவரை வாங்க ஆண்டவரே என்று அழைப்பேன். எதுக்கு? சலான் எழுதுறதுக்கா? பணத்தை மாத்திரம் நீ வாங்கி வச்சுக்க, ஆண்டவர் கொடுக்க மாட்டேன். பேங்க்குக்கு கூப்பிட்ற ஆள் நீ ஆண்டவர் பணம் கொடுப்ப? அது ரொம்ப தப்பு, அது ரொம்ப ஓவராக மிஞ்சி போகிறது. அந்த அம்மா அப்படியே 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 ஆண்டோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்களாம்மா. அது சும்மா அது மாய்மாலம். அது அப்படி உன் வாழ்க்கையில் காட்டு. ஆண்டவரோட கூட ரேஷன் கடைக்கு கூப்பிட்றதும், பேங்க்கு மளிகை கடைக்கு போனால் கூட ஆண்டவரை கூப்பிட்றதும். ஏன்னா மறந்துட்டு ஆண்டு சொல்வாரா, அம்மா மிளகு மறந்துட்டியம்மா நீ, அந்த சீரகம் மறந்துட்டியம்மா நீ, ஆண்டவர் பக்கத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் நின்றுக்கிட்டு. இந்த மளிகை கடைக்கெல்லாம் இவங்களை கூப்பிட்டு வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, அங்கே வந்தால் வேறையே தேட்டிருப்பாங்க. ஏம்மா எதோ சொன்னீங்களே? ஆமாம் ஆமாங்க அதான் சொன்னேன்.
அதனால் எழுதிட்டே கொண்டு போயிடுறது. நம்ம வாங்குறதுலாம் சரி நமக்கு அப்படி இருக்கும். அங்கே போன உடனே இந்த பொருளை விட்டு அந்த பொருள் மேலே கண்ணு போகும். இவங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது. எந்த கடைக்கு போனால் முதல்ல ஒரு ஷேர் ஏரியாவில் போய் தொட்டு அருமையாக இருக்கிறது ஒரு அபிஷேகத்தை இறக்கின்னு தான் என் கூட வருவாங்க. நானே சொல்ல போமா அதை அப்படி தொட்டு கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிட்டு வாமா. பெண்கள் இல்லை, ஒரு சேலையை பார்த்தோன்னே மனசு அப்படியே ஆஹா என்ன கலராக இருக்குது இல்லை. கர்த்தர் ஒன்று ஆசை வச்சுருக்கிறாரா? காட் பிளஸ் யூ. ஆமாம், ஆரம்ப ஊழிய காலத்தில் அவங்க ஒரே புடவை தான், ஒரு ஜாக்கெட்டு கிழிஞ்செல்லாம் இப்படி போத்தின்னு எங்கள் சில பாசம் வந்து போத்தின்லாம் இருந்திருக்காங்க ஆரம்ப காலங்களில். ஒரே வேறு இல்லை. நீங்கள் என்ன சொன்னால் நம்பிங்க ஏதோ பாஸ்டர் ஏதோ ஏமாத்துறான் பொழுது கிடையாது. அதெல்லாம் உண்மை தான். என் ஃபேண்ட்டு பிளாக் ஃபேண்ட் வெளுத்து ப்ரௌன் ஆகி ப்ரௌன் இன்னொரு கலர் ஆவணெல்லாம் போட்டிருந்துருக்குறேன். இப்போல்லாம் ஆண்டவர் பாருங்கள் எதை போகிறதுன்னு தெரியாத அளவுக்குலாம் நிரப்பி வச்சுருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அது பெருமைக்காக நான் சொல்ல வரல, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படி தான் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். ஆண்டவரே நிறைய காரியங்களை செய்திருக்கிறார், நிறைய தந்திருக்கிறார், நிறைய தருவார், இன்னும் தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்று சொல்லுங்கள் எல்லாரும், ஒன்றுக்கும். சரி, இந்த வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? சரி சரி வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6 எல்லாரும் அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இனிமேல் தெரியப்படுத்துவேன்னு சொல்கிறவங்கெல்லாம் நல்லா கரங்கள் ராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டு தெரியப்படுத்துங்க, அவர் பார்த்துக்குவார். கடைசியாக ஒரே ஒரு குறிப்பு, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக்க கடைசியாக சொல்லி முடிச்சிடலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7-10 வரை. எபிரேயர் 5:7-10 வரை. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று, நல்ல கவனிங்க, இது இயேசுவை பத்தி போட்டிருக்குது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு இருங்க. அதாவது அவர் குமாரனாயிருந்தும் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசுவே இப்படி வேண்டுதல் பண்ணான்னு சொன்னா நம்மெல்லாம் யாருங்க? நான் எப்பயுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன். இயேசுவே செய்துட்டாரா, நீ செஞ்சிடு. இயேசு செய்யாத உன்னை பத்தி பாரப்படாத, சொல்லாத உன்னை பத்தி பாரப்படாத. ஊழியக்காரங்க 1000 சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லாததெல்லாம் உன் மேல கொண்டு வந்து போட்டு உன்னை பாரப்படுத்த பார்ப்பாங்க. அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. உங்களுக்கு இயேசு சொன்னாரா? பைபிளில் சத்தியம் இருக்குதா? அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஆண்டவர் சொல்லாத ஒன்றையும் அந்நிய நுகத்தை சுமக்காதீங்க. என்ன நுகம் இது? ஆமாம், இவர் சொன்னாருங்க, அவர் சொன்னாருங்க, இப்படி செஞ்சால் எனக்கு நல்லது ஆகிடும்னு சொன்னார், எனக்கு இப்படி பண்ணால் நல்லா ஆகிடும்னாரு. அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை கிடையாது, தேவனுடைய சத்தியம் கிடையாது. தேவனுடைய சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை முன்மாதிரியாக வைத்து அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யணும். அப்போ அவர் என்ன செய்திருக்கிறாரு? தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி ஆண்டவரே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து இப்படி என்ன பண்ணிருக்கிறாரு? குமாரனாய் இருந்தும், வாசிங்க 8ஆம் வசனத்தை. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே என்ன கற்றுக்கொண்டாரா? முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும் கற்றுக்கொண்டாராம். இயேசுவே என்ன பண்ணாரு? இயேசுவே பரல விட்டு இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே நம்ம என்ன பண்ணோம்? இயேசு விட நம்ம பெரிய ஆளாங்க? இல்லை, இயேசு விட ஊழியக்காரன் யாருன்னா பெரியவன் இருக்கான அந்த உலகத்தில்? அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் சொன்னார், ஆயா சொன்னார், இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரா? பைபிள் சொல்லுதா? இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பைபிளை பார்க்கல, ஆண்டவரை பார்க்கல. அந்த ஊழியக்காரர் இவர் சொல்லிட்டாரு, அவர் தாங்க டாப் மினிஸ்டர், அவர் தாங்க ரொம்ப பெரிய ஆளு. அவங்க சொல்றதே வேதத்துக்கு ஏற்றதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், வேதத்துக்கு புறம்பானதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாதீங்க. நானா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா?
ஆண்டவர் சொல்லிட்டாரா? பைபிள்ல இருந்து ஆதாரத்தோட இந்த வேதத்தை வச்சு பிரசங்கம் பண்ண தான் பைபிள் சொல்லுது. இந்த வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். 7வது குறிப்பு என்னங்க? அவரே கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து ஒரு பயபக்தி உள்ளவராய் இந்த உலகத்தில் பிதாவுக்கு முன்பாக தன்னை ஒரு தேவனுடைய குமாரனாக கீழ்ப்படிந்து, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இயேசு மாறினாரு பாருங்க. இயேசு எப்படி ஆசீர்வாதம் மாறினாரு? நீங்க கூட பிறகு எப்படி ஆசீர்வாதம் மாற முடியும்? நீங்க நல்ல விண்ணப்பம் வேண்டுதல் செய்யறவங்களா இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரை குறை சொல்ற வாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாய் மாதிரி ஒரு மோசமான வாய் உலகத்திலே கிடையாது. அந்த வாய் சகல நாற்றம் எடுத்த வாய். அது ஆண்டவரை குறை சொல்ற வாய். நீ உன் வாயிலிருந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி பயபக்தியா அந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாரப்பா, அவரே மாம்சத்தில் இந்த நாட்களில் மனுஷீகத்தில் இப்படி நடந்துக்கிட்டாரே, நான் துணிகரமாக நடக்கலாமா? நான் இருமாப்பா நடக்கலாமா? என்னுடைய கழுத்தை இருமாப்பாய் உயர்த்தலாமா? வாசலை உயர்த்தி கட்டுகிறான், அழிவை நாடுகிறான். ஏன் தெரியுமா? சில இடங்களுக்கு போய் பாருங்க, குனிஞ்சு தான் உள்ளே போகணும். ஏன் தெரியுமா? தாழ்மையாக உள்ளவான்னு அர்த்தம். வாசலை உயர்த்தி கட்டாத, உன் வாயை விரிவா தர, நன்மை நிரப்பட்டோம், ஆனால் பெருமையாக திறக்காத. ஆண்டவர் உன்னை நிரப்ப விரும்புறாரு, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. இயேசுவை குறித்து வசனம் பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. மெல்கிசேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசிரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இவர் என்ன நாமம் தரிக்கப்பட்டாரா? பிரதான ஆசாரியர். எப்படி வந்துச்சு? அவரும் நம்மை போலவே இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருந்த நாட்களில் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்து கீழ்ப்படிந்து பிதாவுக்கு முன்பாக உத்தமராய் நின்றார். அட்லீஸ்ட் நம்ம அந்த அதில் கொஞ்சமாச்சும் செய்யணும்ல. நம்ம செய்யணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சிச்சு? எதுக்கு வேண்டாலும் கவலைப்பட்டுட்டு மனசை போட்டு உடச்சிக்கிட்டு ரொம்ப சோர்ந்துட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டு, சரி இருக்குது எனக்கு பிரச்சனை, ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன், பிரச்சனை இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, சோர்வு இருக்குது, என்ன பண்ணணும் நான்? போங்க பேசாமல் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர உம்மால் மாத்திரம்தான் முடியும், இதிலிருந்து என்னை விடுவிக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும். அந்த குஷ்டரோகி பாருங்க, போன வாரம் சொன்னல, அவன் எங்கேயும் போல தெரியும், சமுதாயத்தில் அவனை புறக்கணிச்சிட்டாங்க. நேராக வந்தான், ஆண்டவர் பாத்தில் விழுந்து என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னா, இயேசுவும் மறுப்பு சொல்லாமல் எனக்கு சித்தம் முன்னு சுத்தமாகுன்ட்டாரு. சுத்தமானான். அல்லேலூயா. அந்த யவீருவின் மகளை பாருங்க, என் மகள் மரண அவஸ்தை படுகிறாள், அந்த மகளுக்காக வேண்டிக் கொண்டான் இல்லையா? அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். வேண்டுதல் ரொம்ப முக்கியம். நீங்க வேண்டுதலே செய்யாம பலனை எதிர்பார்க்காதீங்க தயவு செய்து. விதைக்காத அறுக்கவே முடியாது. நீங்க விதைச்சாதான் அறுக்க முடியும், விதைக்கிறதே கிடையாது. ஆனா அறுவடை இல்லைன்னு புலம்புறீங்க. வேண்டுதல் செய்யாம எப்படிங்க நடக்கும்? வேண்டிக் கொள்ளுங்க. நமக்கு மனசில் குறை வருது, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, என் குடும்பத்தில் இவ்வளோ குழப்பம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ காரணம், இதெல்லாம் எதற்காக வருது? நான் இன்னும் ஒழுங்காக தேவ சமூகத்தில் போய் வேண்டுதல் செய்யலை, வேண்டி கொள்ளலை, நான் எல்லாம் கவலைப்பட்டே நேரத்தை காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறேன், இதிலே என் காலம் போயிடுச்சு, இதிலே நேரம் போயிடுச்சு, இதிலே என் வாழ்க்கை போயிடுச்சின்னு சொல்லி பல நேரங்களில் அதெல்லாம் உணர்ந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்லணும், நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் வேண்டுதல் செய்யவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் பண்ணி பாருங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, இந்த காரியத்துக்காக நான் வேண்டுதல் செய்தேன், கர்த்தர் நிறைவேற்றினார். சகரியாவு வயது சென்றவர்களாக இருந்தவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசிய மகனாக கொடுத்தவர். நீங்கள் அண்ணால் போய் ஆண்டவர் சமூகத்தில் வேண்டுதல் செய்தாலும் பைபிளில் இருக்கு. ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுக்கலையா? ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனை தரமாட்டாரா? தர வல்லவருங்க அவரு. கவலைப்படாதீங்க. நாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடி நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு